ஹாய்! வெல்கம் டு பெர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சிக்கன் பெப்பர் ஃப்ரை. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காய வச்சுக்கலாம். இதில் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்ல. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். பாருங்க இந்த பதத்துக்கு வதக்கினா போதும். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுல 2 பெரிய தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ. தக்காளி வதங்க நான் இப்போ கொஞ்சம் கல்லுப்பையும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்க தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இதுல ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்து கலந்துக்கலாம். இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்காக 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் தனியாத்தூளையும் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்ததும் ஒரு மூடி போட்டு இதை 2-3 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். பாருங்க இதுலேயே தண்ணி விட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு இது. இந்த சிக்கன் ஃப்ரைக்கு அதிகம் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. மிதமான தீயில வச்சு இடையில கலந்து விட்டு இதை வேக வச்சுக்கலாம். அடி பிடிக்காம நடுவில் ஒரு வாட்டி கலந்து வச்சுக்கலாம். கூடவே இதில் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. இது எனக்கு செய்ய சரியா 12 நிமிஷம் பிடிச்சது. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்க சுவையான ஈஸியான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.